அம்மாவிற்காக உணர்வுபூர்வமாக உயிரூட்ட வரிகளில் இதோ உங்களிடம் வாசித்துக் காட்டுகிறேன் எனது சொந்த வரிகளில். அம்மா என்ற எழுத்து கவிதை போன்றது, இனிமையாயிருக்கக்கூடியது, செவிகளுக்கே செவி சாய்க்கக்கூடிய சொல் அம்மா என்ற சொல். அம்மா என்று அழைக்கப் போதே எளிமையாக கேட்கக்கூடிய சொல், தேன் போன்று இனிக்கும் சொல். அம்மா தெய்வத்தின் அம்சம், அம்மா தெய்வத்தின் வம்சம். அம்மா என்ற மூன்றெழுத்து அடங்கும் சொல்லல்ல, நம் உயிர் மூச்சில் நிறைந்த சொல், நம் உயிர்மூட்டம் மிக்க சொல். அம்மா என்ற எழுத்தும் வெறும் உயிரெழுத்தல்ல, நமக்கு உயிராயிருக்க வேண்டும், நம் இறுதி மூச்சு நிற்கும் வரை நிலையாய் நிறுத்தியிருக்க வேண்டும். அம்மா 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 நமக்கு உயிராயிருக்க வேண்டும், மனதில் நம் உயிர் மூச்சு நிற்கும் வரை மறையாமல் இருக்க வேண்டும். அம்மா அம்மா எழுத்து வடிவமாக, உயிராக, உணர்வுபூர்வமாக பிரமிக்க வைக்கக்கூடிய சொல் அம்மா. அம்மா என்ற சொல் உயிரில் கலந்த சொல், உரிய சொல், அரிய வகையான சொல் அம்மா. அம்மா தெய்வத்தின் படைப்பு, அம்மா ஆச்சரியத்தில் ஒன்று, அம்மா அதிசயத்தில் ஒன்று. அம்மா அம்மா என்ற வரிகளே அதிசயத்தில் ஒன்று, ஆச்சரியத்தில் ஒன்று, அற்புதத்தில் ஒன்று தான் அம்மா. அம்மா ஒன்று தான் அம்மா, அம்மாக்கு நிகர் அம்மா. அம்மாக்கு அன்பு வைக்கத்தான் தெரியும். அம்மா தெய்வத்தின் படைப்பு, அதிசயத்தில் ஒன்றுதான் அம்மா. அம்மா என்ற எழுத்து வாக்கியம் அல்ல, வாழ்க்கை. அம்மாவிற்காக பெற்ற பிள்ளைகள், மகனோ மகளோதான் செய்த தவறை திருத்திக் கொண்டு நாம் அவள் காலடியில் விழுந்து சரணடைய வேண்டுமே தவிர, பெற்ற பிள்ளைகள் மகனோ மகளோ அவளை கண்ணீர் சிந்த வைப்பது பாவத்தின் செய்யக்கூடிய செயல், பாவத்தில் சேரக்கூடிய செயல். அதனால் இன்றே திருந்த பாருங்கள், வருந்த பாருங்கள். அம்மாவிடம் மனதார உணர்வுபூர்வமாக மன்னிப்பை கேளுங்கள். நம்மை மன்னிக்க, நாம் எந்த தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அம்மாதான். அம்மா பொறுப்பின், கடமையில், அன்பில் சிறந்த தெய்வம் அம்மாதான். நமக்கு நன்மை எது தீமை எது என்று பாடுபாகின்றி அனைவருடன் ஒற்றுமையுடன் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஆசான் அம்மாதான். நமக்கு சிறந்த கல்வியை புகற்றி நன்மை தீமை, கடமை, ஒழுக்கம், அன்பு, பண்பு, நல்ல குணம், நல்லடக்கம் எல்லாம் கற்றுத்தந்த முதல் ஆசான் அம்மா. அம்மாவிட சிறந்த தெய்வம், மன்னிக்கக்கூடிய தெய்வம் வேறொன்றுமே இல்லை. அம்மா அம்மா நம் இரு கண்கள் போன்று, உயிருள்ளவரை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரும் கடமை என்று உணருங்கள். உனக்கு கிடைத்த வரம், உயர்ந்த வரம், சிறந்த வரம் அம்மா. கடைசி வரை வரத்தை பாதுகாத்து நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அம்மா என்ற வரத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அம்மா வெறும் வரம் மட்டும் அல்ல, சிறந்த பொக்கிஷம், தெய்வத்தின் அம்சம் என்று உணருங்கள். என் வரிகளில் அம்மாவை பற்றி கொள்ளும் பிள்ளைகளுக்கு அறிவில் எட்டும்படி நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். நம்மை பெற்றெடுத்து காத்த தெய்வம் அம்மா. கண்ணின் இமை போல், கண்ணின் மணி போல் நம்மை கண்களில் வைத்து காத்த தெய்வம், முதன்மை தெய்வம் அம்மா. மறக்காமல் பல கஷ்டங்கள் துன்பங்கள் கண்டு கண்ணே என்று பெற்றெடுத்த நம் உயரும் வரை, நம் உயரத்தை எட்டும் வரை, தன் உயரம், தன் நிம்மதி, தன் சந்தோஷம், தனக்கு பிடித்தவற்றை அனைத்தையும் தியாகம் செய்து நாம் வளர்வதற்காக அவளில் வளர்ச்சியை கரைத்து கொண்டவள் அம்மா. அம்மாக்கு நிகர் அம்மா மட்டுமே. 1000 உறவுகள் நம்மிடம் அன்பு காட்டலாம், ஆனால் தாயின் தூய்மையான அன்பு எங்கும் கிடைக்காது, யாராலையும் காட்டவும் முடியாது. அந்த தாயின் அன்பை யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அம்மாக்கு நிகர் அம்மா மட்டுமே. அம்மா என்ற பொக்கிஷத்தை பெற்ற பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டும். இதுவே அவள் செய்த தியாகத்திற்கும் நாம் செய்த நன்றி கடனாகும். பெற்ற மகளோ மகனோ அவளை பொக்கிஷம் போல் காப்பது தன் கட்டாய கடமை என்று உணருங்கள். பெற்ற தாயை காப்போம், புண்ணியம் சேர்ப்போம், தாயினத்தை போற்றுவோம், தாய்க்குலத்தை வரம் என்று நினைத்து பாதுகாப்போம், தாயின் போற்றுவோம்,
தாயினத்தை காப்போம். தாயிடம் சரணடைவோம். தாய் நாட்டையும் தாயின் பெருமையும் காப்போம். நன்றி, வணக்கம்.